வீரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து சமையல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். சமையல் ரெசிபிஸில் வந்து குப்பைமேனி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் பொருட்கள் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். துவரம்பருப்பு, மல்லிப்பொடி நல்லா 1 ஸ்பூன் குவியலாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், காயத்தூள், ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகா, பூண்டு கொஞ்சம், மல்லி இலை, கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் நல்லா குவியலாக சீரகம் போட்டுக்கோங்க. 3/4 ஸ்பூன் மிளகு. இதெல்லாம் குறப்பாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் ரசம் எப்படி பண்ணலாங்கிறது தான் சொல்லியிருக்கிறேன். அதில் 350 ml வந்து நான் வந்து புளி கரைசலாக எடுத்துருக்கிறேன். இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. தக்காளி வந்து நான் 2 போட்டிருக்கிறேன் இன்றைக்கி. நீங்கள் வந்து தக்காளி குறைவாக வேணும்னா ஒரு தக்காளி போட்டுட்டு புளி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தக்காளி எலுமிச்சம்பழம் மட்டும் போட்டு செய்யலாம். தக்காளி நிறைய போட்டு புளி கம்மியாக விட்டு செய்யலாம். அடுத்து இந்த பொடியெல்லாம் நம்ம திரிச்சு வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம மிச்சம் இருக்கிறதுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தாளிசம் பண்ணிக்கலாம். இப்போது நான் இன்றைக்கி வந்து தாளிசத்துக்கு நெய் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன ஆயில் விடணுனாலும் விட்டுக்கோங்க. நெய் விட்டுருக்கிறதுனால இந்த கடுகு பருப்பு போட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வந்து சீரகம் போடுவேன். சீரகம் போடும்போது நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த ரச கரைசலையும் விட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் துவரம்பருப்பு போடாமல் பருப்பு அவிச்ச தண்ணியும் விடலாம். அது உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து நான் குப்பைமேனி இலை எடுத்துருக்கிறேன் கொஞ்சம். இதுக்கு பதிலாக நீங்கள் தூதுவளை, கண்டங்கத்திரி இலை, முருங்கீரை, கருவேப்பிலை, மல்லி இந்தமாரி இலைகளும் நீங்கள் ரசத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த ஸ்டேஜில் போடும்போது பொதுவாக ரசம் வந்து நம்ம பொங்கினோடனே இறக்கிடுவோம். இந்த இலைகள் சேர்க்கும்பொழுது கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடலாம். அப்போ தான் நமக்கு ஜூஸ் இறங்கும். 1 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ மல்லி இலை போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான குப்பைமேனி ரசம் ரெடி ஆகிடுச்சு. வரும் வீடியோக்களில் இதேமாரி இன்னும் லஞ்சுக்குரிய ரெசிபிஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகும். அதனால் வீரா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.